என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால், இயேசு ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவன்தான். அங்கே கெத்செமனே தோட்டத்துல போய் இயேசு ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்கள் அவர் மேல் ஒரு போர்வையாக போத்தப்பட்டு விட்டது. சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார். இயேசு பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்ததினால் அவர் பாவமானார். இப்பொழுது அந்த பாவத்தை சுமந்து கொண்டு சிறுவமரத்திலே சுமந்து கொண்டு கொல்கதா என்ற இடத்துல கொண்டு போய் அவர் ஆணி அடித்து, அல்லேலூயா, இந்த பாவத்திற்கு காரணமாயிருந்த சாத்தானை ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்த உடனேதான், அல்லேலூயா, இந்த மனுகுலத்திற்கு மீட்பும் ஜெயமும் கிடைக்கும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படுதல்னா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மரணம் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். மரணம் சாவு எல்லாம் ஒரே வார்த்தை தான். அப்ப செத்துட்டா ஒரு மனுஷன் உயிரோட வர முடியுமா? இயேசு யாருன்னு கேட்டீங்க, அவர் சாவாமை உள்ளவர். அவர் ஏக சக்கராதிபதி, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜ. அல்லேலூயா. அவர் தன்னுடைய மகிமையிலே இருந்த பொழுது, பிதாவா இருந்த ஸ்தானத்தில் இருந்த பொழுது சகலத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவருடைய இரண்டாவது ஸ்தானம் தான் குமாரனாக வருகிறார். அல்லேலூயா. அவர் மேலே பிதாவாக, பிதா என்று சொன்னால் ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த பிதாவுடைய ஸ்தானத்தை யாரும் பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அங்கே ஆவியான தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. அருகாமையில் இருக்கிற கேருபீன்கள், சேராபீன்கள் கூட பார்க்க முடியாது. அவருடைய பிரகாசமானவர். சூரியனையும் சந்திரனை பார்க்கிலும் அவருடைய பிரகாசம் மகா பெரியது. அது மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது செக்கினா மகிமை. அல்லேலூயா. அந்த ஜோதிகளின் பிதாவை யாராலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்துதான் இரண்டாவது நிலையாக தேவகுமாரனாக வருகிறார். இதோ ஆவியானவராகத்தான் இருக்கிறார். ஆனால் இங்கே வருகிற இரண்டாவது நிலை என்று சொன்னால், அல்லேலூயா, இரண்டாவது நிலை குமாரனாக வருகிறார். அவர் தன்னுடைய ஆத்துமாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு எதுல செயல்படுறாருமா? ஆத்துமாவிலே செயல்படுறாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படுதல் அப்படின்னு சொன்னா, இன்னும் சற்று நேரத்துல இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே வந்து, அல்லேலூயா, அவர் பாதாளத்தில் இருக்கிற நோயின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன சுவிசேஷத்தை, சத்தியத்தை மறுதலித்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாதாளத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்காக, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்குவதற்காக அவர் ஆவியிலே, அவருடைய அந்த ஆத்மாவில சரீரத்தை விட்டு வெளியே வந்து 3 நாட்கள் போய் அந்த பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. சரீரம் எங்க இருக்குன்னா கல்லறையில பத்திரமா இருக்குது. இயேசுவை யாரும் கொல்லவும் முடியாது. இயேசு யாரும் என்ன செய்ய முடியாது? சாகடிக்க முடியாது. அவர் சாவாமை உள்ளவர். அவர் எப்படி உள்ளவர்? சாவாமை உள்ளவர். சாவு என்பது பெருசாவே நினைக்காதீங்க. சாவு என்பது நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்துமா விலகுவது. அதுதான் கைவிடப்படுதல் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சில காலம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு சாவு வரும் பொழுது, அல்லேலூயா, நமது ஆத்துமா தேவனோடு போய் சேர்ந்து விடும். இந்த சரீரம் மண்ணுக்கிரையாக போய்விடும். இதற்கு பெயர் தான் கைவிடப்படுதல். இதைத்தான் இயேசு சிலுவை மரத்துல சொல்றாரு. அவர் கைவிடப்படாவிட்டால், அவர் மரணத்தை சந்திக்காவிட்டால் எப்படி பாதாளத்தின் ஆவிகளுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்ல முடியும்? அவர் சரீரத்தோட பாதாளத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அவர் ஆவியில தான் பாதாளத்துக்கு போக முடியும். அப்புறம் ஆவியில பாதாளத்திற்கு போய் அநேகர் அவர் மீட்டு கொண்டு 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பி அந்த சரீரத்துக்குள்ள வராரு பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த சரீரம் செக்கினா மகிமையின் சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஏக சக்கராதிபதியாய், ராஜாதி ராஜாவாய், சகல அண்ட சராசரங்களையும் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ராஜாவாய் அவர் மாறுகிறார். அல்லேலூயா. அதனால இரண்டாவது நிலையை பார்த்து தேவன் வேற குமாரன் வேறன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு தேவகுமாரனாக வந்தது உண்மை. இயேசு மரியாதை வயிற்றில் பிறந்தது உண்மை.
ஆனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசு பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரித்து பிறந்தவர். அல்லேலூயா.